குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் மீன ராசி மீன லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பார்த்துடலாம். இந்த பதிவில் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன், ராகு, புதன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராசிக்கு 2ஆம் இடமான தனம்பாக குடும்பஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவானும், ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாயும், ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆல்ரெடி 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, விரயச்சனி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மீன ராசிக்கு என்ன மாதிரியான பலனை தர இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிக்குள்ளே இருக்க போகிறார் சூரிய பகவான். மாதம் பங்குனி துவங்கியாச்சுன்னா உங்கள் ராசிக்குள்ளே சூரியன் வந்துடுவார். இந்த மாதம் முடிகிற வரைக்கும் உங்களோட ராசிக்குள்ளே தான் இருக்க போகிறார். ரெண்டாவதாக பங்குனி மாதம் 2ஆம் தேதி, அதாவது 15/3/2024 அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மகர ராசிலேருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல். மூன்றாவதாக சுக்கிர பகவான் பங்குனி மாதம் 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது சுக்கிரன் கும்ப ராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனத்தில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இது வருடத்திற்கு ஒருக்கா மீனத்தில் சுக்கிர பகவான் உச்சம் அடைவார், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ராகு அதே இடத்துல இருக்கும்போது, அதாவது ராகு மீனத்தில் இருக்கும்போது சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது 18 வருடங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஸோ அப்படி அந்த 18 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த கிரக இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கூடவே புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 23/3/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மேச ராசிக்குள்ளே பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல். அதாவது மீனத்துலேருந்து மேஷத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு. மேஷத்தில் ஆல்ரெடி குரு இருக்கு. இப்போ புதன் குரு இணைவு மேஷத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் பங்குனி மாதம் 19ஆம் தேதி புதன் வக்ரமாகிறார், மேஷத்துலேயே வக்ரமாகிறார். அப்போ மேஷத்தில் வக்ரமாகி மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து பங்குனி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 9/4/2024 அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மீண்டும் உங்கள் ராசிக்குள்ளேயே வரக்கூடிய அமைப்பு, திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு. அப்போ புதனனுடைய நகர்வுகளால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் முழுமையாக பார்த்துருவோம். சார், இது கோச்சார பலன் தானே சார், இது முழுமையாக பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கோச்சார பலன் தான். முழு பலனை தருமா அப்படின்னு கேட்டால் அது உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில், உங்களுடைய ஜாதகத்தில் என்ன கிரகங்களுடைய தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த கிரகங்களுக்கு நான் இப்போ பலன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய பலன் அப்படியே கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். அப்படியே அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி இல்லாத பட்சத்தில் பலன் நடக்காது அப்படின்னு கேட்டால் அப்பவும் பலன் நடக்கும். பெரியதாக உங்களுடைய வாழ்க்கையில் அது பெரிய மாற்றங்களை செய்திடாது, ஆனால் பலன் நடக்காமல் போகாது அப்படிங்கிறத மட்டும் முழுமையாக உணர்ந்துட்டா சரி. இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமாக என்னென்ன செய்ய போகுது மீனத்துக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சூரிய பகவான். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல். இந்த மாத துவக்கத்திலேயே ராசிக்குள்ளே வந்துடுறாரு. நாள் வரைக்கும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அதிகமாக வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் என்றோ செய்த முயற்சிக்காக இன்று உங்களுக்கு அந்த வேலை தேடி வரக்கூடிய ஒரு சூழலை அந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார். உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்க போகுது. தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான உறவு நிலை சீராக போகுது. அதாவது உங்களுக்கு தந்தையை ரொம்ப பிடிக்க போகுது. அவங்க மேலே அதிகமாக பட்டுதல் வைப்பீங்க. தந்தை மற்றும் மாமனார் மீது அதிக பட்டுதல் இருக்கும். அரசாங்க அரசியல் வழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சில காரியங்களை செய்யணும் அப்படின்னா அதையெல்லாம் இந்த காலகட்டம் தீர்க்கமாக செய்து முடிக்கலாம். அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது அப்படிங்கிற சொல்லுது. வேலையில்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை லோன் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்குண்டான முயற்சிகள் போட்டிருக்கோம். இது நாள் வரைக்கும் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டே இருக்கோம். இன்னும் பணம் கிடைச்சபால் இல்லை, கவர்மெண்ட் லோன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் லோன் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவதாக 6ஆம் அதிபதி அவர் ராசிக்குள்ளே உட்கார்றது அப்படிங்கிறது அரசாங்க அரசியல் வழி உங்களுக்கு உண்டான சாதகமான அமைப்புகள் எல்லாமே நடந்தாலும், அது சம்மந்தமான வேலைகள் உங்களுக்கு சுலபமாக நடந்தாலும்
அந்த அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகளை தரக்கூடிய ஒரு சூழல், அவர்கள் மூலமாக எதிர்ப்புகள் வரும் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ சண்டை சச்சரவு இல்லாமல் அந்த காரியம் உங்களுக்கு நடக்காது, ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கௌரவம் அதிகரிக்கும். அதற்காக சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. கௌரவத்துக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழல். யாரையும் உங்களை தப்பாக சொல்லிடக்கூடாது, யாரும் உங்களை தப்பாக சொல்லிடக்கூடாது, தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகிறது. அதை ரொம்ப ஈஸியாக வாங்கிடுவீங்க, அதை வாங்கவும் செஞ்சிடுவீங்க, அது நன்மையே. ஸோ இதெல்லாமே சூரியன் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல பலன்கள். ஆனால் இந்த மாதத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படிங்கிற 2 விஷயம் நடக்குது. அது உங்களுடைய ராசிக்குள்ளேயும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் நடக்குது. ராசிக்குள்ள சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இதனால என்னென்ன பாதிப்புகள் நடக்கும் அப்படின்னா, நல்லா பாருங்க. 6ஆம் அதிபதி சூரியன், உடல் ரீதியாக தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது இந்த சூரிய கிரகணம் காலகட்டங்களில் வெளியில் போகிறது வர்றது பிடிக்கிறது, போக்குவரத்து சம்மந்தமான விஷயங்கள், அதாவது இடமாற்றம் சம்மந்தமான விஷயங்களை செய்கிறது, வெளியூர் வெளி மாநில பயணம், தொலைதூர பயணம் மேற்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறது சொல்லுது. தாய்மாமனுடன் ரொம்ப அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை தாய்மாமனுக்கு அதிகப்படியான மன அழுத்தமும் கண்டமும் கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது இந்த சூரிய கிரகணம் காலத்தில். அதே போல் ஆல்ரெடி வேலையில் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலையில் அதிகப்படியான அழுத்தத்தை பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்துடும். அதிகப்படியான அழுத்தம் வரும் வேலையில். நம்ம நினைக்கிறத விட டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எந்த பக்கம் போனாலும் வேலை செஞ்சுட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரம் மனசு ஓயாமல் வேலை செய்ய முடியும் அப்படின்னா 16 மணி நேரம் 17 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அடுத்த நாள் ரெஸ்ட் கிடைக்குமான்னு பார்த்தா அந்த ரெஸ்ட் கிடைக்காது, அதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும், வேலையில் அலைச்சல்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. மனசு அப்படிங்கிறது ஒரு நிதானம் இல்லாமல், ஒரு தெளிவு இல்லாமல், ஒரு ஆக்சிலேஷன் மைண்டோடவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா பாருங்க, வரக்கூடிய காலங்களில் சுக்கிரனும் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுவார். ஆல்ரெடி ராகு இருக்குது, ஆல்ரெடி அங்கே சூரியன் இருக்கிறாரு, புதனும் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்படி 2-3 கிரகங்களுக்கு மேலே உங்கள் ராசிக்குள்ள கிரகங்கள் இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களும் உங்களுக்கு வந்து போகிறதுனால ஒரு ஆக்சிலேஷனான மைண்ட், ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வர்றதுக்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது. இந்த கிரகண காலத்தில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழிபாடுகளை செய்யலாம். இது 100% உங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய நோயை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழலையும் இது உருவாக்கும். அது எப்படி சார் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் அல்லது உங்களுடைய குல தெய்வம் இவங்களுடைய புகைப்படத்தை பூஜை அறையில் வச்சுட்டு கிரகண சமயங்களில் கரெக்டாக அந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் வீட்டில் உட்காந்து அந்த இஷ்ட தெய்வத்துக்கோ அல்லது குலதெய்வத்துக்கோ நல்லெண்ணெய் தீபம் போட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை கிரகணம் முடிகிற வரைக்கும் சொல்லலாம். இது கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் உட்காந்து சொல்லணும். பாருங்க, அந்த மந்திரங்களை ஜபிக்கும்போது வயிறு அப்படிங்கிறது காலியாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எம்டி ஸ்டொமக்காக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதே போல் எதிர்ப்புகளை ஜெயிக்க வைக்கும், கடன் அடைக்க வைக்கும். உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாகும். செஞ்ச உடனே கிடைக்குமா அதுக்குண்டான பலன் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இனி அடுத்து வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றும் அச்சீவ் ஆகிட்டே வரும், ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே வரும். ஆனால் அதற்குண்டான வேற இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போது இப்படி ஒரு கோல்டன் பீரியட், நல்ல டைம் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறது நல்லது. ஒரு சில பேர் முன்னாடி டைரெக்டாக விசிட் பண்ணக்கூடிய கிளைண்ட்டுகளுக்கும் இல்லை நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் சில குறிப்பிட்ட அமைப்புகளில் சில விஷயங்களெல்லாம் சொல்லுவேன். ஸோ அப்படி அவங்ககிட்ட சொல்லும்போது என்னென்னா, அவங்க ஸ்டார்டிங்கில் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிரகண சூடு பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குதுன்னா ஒரு அரை மணி நேரம் அந்த வழிபாடை செய்து போட்டு ஓகே எல்லாமே செய்தாச்சு எல்லாமே நடந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு ட்ராப் பண்ணிடுறாங்க. முழுக்க அந்த கிரகண நேரங்களில் அந்த வழிபாடை செய்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்தை செய்யும். இதுதான் விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்களை இந்த சூரிய கிரகணத்தப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற சொல்லுது.
ரெண்டாவதாக சந்திரகிரகணம். சந்திரகிரகணம் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆகுது. இந்த காலகட்டம் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது சற்று மந்தமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்வதால் அதீத மன அழுத்தம் உருவாகும். உங்களுக்கு பிடிச்சது எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான கண்டிஷனும் போடாமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது காதல் விவகாரங்களில் கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனைகள் வரைக்கும் அந்த காதல் விவகாரங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. மனசு அப்படிங்கிறது ஒருநிலைப்படாமல் கொஞ்சம் சஞ்சலப்படுங்க. ஆல்ரெடி ராசிக்குள்ளே ராகு பகவானும் 7.5 சனியில் விரைய சனி இருக்கக்கூடிய காலத்தில் மனசு அப்படிங்கிறது ஒருநிலைப்படாமல் தான் இருந்துட்டு இருக்குது. மீனத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அத்தனை கஷ்டங்களுக்கும் நிவர்த்தி உண்டு, இல்லாமல் எல்லாம் போகல. இப்போதைக்கு இப்போ கொஞ்சம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியில்லை. கூடவே அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகப்படுத்துறதை தவிர குறைக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இல்லை. சூரிய கிரகணத்தில் சில நல்ல விஷயங்கள் இருக்குது இல்லையா, அந்த விஷயங்களை செய்யும்போது அது உங்களுக்கு பிரச்சனைகள் குறையுமானா உடனே குறையிறதில்ல, நாளடைவில் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடி ஆகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்போ இந்த காலகட்டம் மன ரீதியாக யாராவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா சந்திர கிரகண காலகட்டத்தில் பாருங்கள். சந்திர கிரகண காலகட்டத்தில் மன ரீதியான பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, அந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா 2 பேர் பிரிஞ்சிருக்கோம் சாமி எப்போ சேருவோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த கரெக்டாக சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய முழு நேரமும் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி ஜபம் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யூன்யத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. பிரிந்த தம்பதியர் கூட சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த வழிபாடு கொடுக்கும். இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு சூழல் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாயினுடைய பயிற்சி. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாண்டி பங்குனி மாதம் 2ஆம் தேதி 15/3/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நன்மை அப்படிங்கிறது தந்தை வழி சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அந்த சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது ஒரு புது முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது மட்டும்தான். ஆனால் பொருளாதார ரீதியாக அதிகப்படியான செலவுகளை செய்ய வைக்க வேண்டிய ஒரு அமைப்புக்குள்ள இந்த செவ்வாய் வந்துடுது. அதுவும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக செலவுக்கு அதிகமாக பணம் தேவைப்படும். பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா அனாவசியமான மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். நைட்டு படுத்த தூக்கம் வராது, ஒர்க்லோடு அப்படிங்கிறது அதிகமாகிடும், ஆனால் தூக்கம் வராது. தூக்கம் குறைஞ்சு போயிடக்கூடிய ஒரு வேலைகளை சொல்லுது. தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத உணர்கிற மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கும். சாமி இருக்கா இல்லையா, எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகளை எல்லாமே இந்த செவ்வாய் பகவான் தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதெல்லாமே இருக்குது. அத்தனையும் தாண்டி செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால இத்தனையும் தாண்டி ஒரு தைரியமான போக்கு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட தென்படுங்க. அதுதான் செவ்வாய் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ரொம்ப தைரியமான போக்கு, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்னத்தை ஆயிரப்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. 3 குடியேறும் ராசிக்குள்ளே உச்சம் பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா. இது ரெண்டுமே உங்களுக்கு முழு தைரியத்தை தரக்கூடிய அமைப்பு. செவ்வாய் இந்த ஒரு வேலையை செய்கிறார். அதே போல் எதிர்ப்புகளை, மறைமுக எதிர்ப்புகளை இனம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை செவ்வாய் கொடுக்குறார். இப்போ தொழில் சார்ந்த விஷயங்களில் மறைமுக எதிர்ப்புகள், துரோகங்கள் செய்யக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்கன்னா அவர்களை கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இந்த மாதம் அவர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிவார்கள். அவர்கள் செய்யக்கூடிய தவறு உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்போ செவ்வாயினால் சின்ன சின்ன செலவுகள் வரும். கையிருப்பு பணத்தை கரைக்காமல் பார்த்துக்கோங்க. வீண் செலவுகளை செய்ய வேண்டாம், வெட்டி செலவுகளை செய்ய வேண்டாம், தேவை அறிஞ்சு செலவு செய்யுங்க அப்படிங்கிறது சொல்லுது செவ்வாய். அடுத்ததான் புதன் உங்கள் ராசிக்குள்ளே ஒரு திக்பலம் ஆகிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பங்குனி மாதம் 12ஆம் தேதி 23/3/2024 அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே ஆல்ரெடி குரு பகவான் இருக்குது. அப்போது புதன் குருவை நோக்கி நகர்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, பங்குனி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் கணவன் மனைவியிலேயே பிரச்சனைகள் ஏதாவது இருந்துட்டு இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த 8 நாட்கள் தருகிறது. ஸோ அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், அது முழு மனசாக அதை அந்த மாதிரியே நடக்கணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போதுமானது.
உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை தேடி வரும். எப்போ? பங்குனி 12லேருந்து பங்குனி 19 வரைக்கும், அதாவது 23/3/2024 1/4/2024 வரைக்கும் புதன் குருவை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல். கணவன் மனைவிக்குள் எவ்வளவு சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள், சங்கடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி வெளியே போட்டு 2 பேரும் இணையறதுக்குண்டான வேலை நடக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது இந்த புதன் அப்படிங்கிறது. அப்போது இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருக்குது. 2வது, வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். அவர்கள் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். நண்பர்கள் மூலமாக தனவரவு உண்டாகும். தாய்வழி உறவுகள் மூலமாக பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். வண்டி வாகனம், வீடு, சொத்து, சுகம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் ஒரு சுப காரியங்களோ சுப நிகழ்வுகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தருவார். நல்ல வருமானத்தை கொடுத்துருவார்னு சொல்லலாம். வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இத்தனையும் நல்ல விஷயம். இது சிம்பிள், ஒரு 7 நாளைக்கு 8 நாளைக்கு மட்டும் தான் நடக்க போகுது. பங்குனி மாதம் 19ஆம் தேதி 1/4/2024 அன்னைக்கு அந்த புதன் பகவான் வக்ரம் ஆயிறாரு. புதன் பகவான் வக்ரம் ஆயிட்டா இப்போ என்னென்னவெல்லாம் சொன்னமோ அதெல்லாம் அப்படியே டக்குன்னு நின்ற மாதிரியான ஒரு சூழல் உண்டாகும். ஆனால் அதை சமாளித்து வந்துடுவீங்க. புதன் பங்குனி மாதம் 19ஆம் தேதி வக்ரம் ஆகிறாருன்னா 20ஆம் தேதி 21ஆம் தேதி நார்மல் ஆகிடுவீங்க. அந்த 19, 20 மட்டும்தான் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும். அதுமாரி அந்த வக்ர அமைப்புகள் முதல் துவக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுக்கு ஸ்தம்பனம் அப்படிங்கிறது பேர். புதன் ஸ்தம்பனத்தில் இருக்கும்போது தான் எதுவுமே செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பிக்கப் பண்ணிக்குவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ புதன் மறுபடியும் பங்குனி மாதம் 27/9/2024 அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே போகிறார். அங்கே திக்பலம் அடைகிறார். நீசமடைந்த கிரகம் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகுது. அங்கே வக்ரமாகுது. மறுபடியும் வக்ர பயிற்சியாக மறுபடியும் ராசிக்குள்ளேயே வந்துடுது. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயந்தான், ஒன்றும் தப்பு சொல்ல. அந்த வக்ரமாக இருக்கும்போது தான் உங்களுடைய வாழ்க்கை துணை அதிகப்படியான பிடிவாதத்தை வெளிப்படுத்துவாங்க. கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத சொல்லுது. கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிரன். உங்களுடைய லக்ன ராசிகளுக்கு 3, 8க்கு அதிபதி, எல்லா விதத்திலையும் தீமைகளை தரக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வர்றாரு. ராசிக்குள்ளே சுக்கிர பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு, கூட ராகுவினுடைய இணைவு. நல்லா பாருங்கள், புதியதாக எந்த விதமான மாற்றத்தையும் எந்த விதமான முடிவுகளையும் இந்த காலகட்டம் எடுக்கவே கூடாது. அதை மீறி எடுக்கும்போது அது உங்களுடைய பெயரை கெடுத்துவிடும், அசிங்கம் அவமானத்தை தந்துவிடும், எதிர்பாராத பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அப்போது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக அதீத மன அழுத்தத்தை உணர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தள்ளப்படுவீர்கள் இந்த சுக்கிரனுடைய அமைப்பினால். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்திகளோ அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடத்தில் ஏதாவது கிரகணம் தசாபுத்தி நடத்தினாலும் இது 100% நடக்கும். அப்போது நம்ம சிவனின்னு இருந்தாலும் ஏதாவது ஒரு குடைச்சல் நம்மளை தேடி வரும். இடமாற்றம் செஞ்சு கொஞ்சம் அதுலேருந்து ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறதுனாலே உங்களுக்கு தொந்தரவுகள் வரும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். யாருக்கு ஜாமீன் போடக்கூடாது, சிவராசி பண்ணக்கூடாது. அப்படி பண்ண நபர் நல்லவராயிருவார், நம்ம பேர் டேமேஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். ரொம்ப நிதானமாக இருங்க. ஆனால் 3, 8க்கு அதிபதி ராசிக்குள்ள உச்சம் பெறுறது அப்படிங்கிறது எல்லா வகையிலையும் நன்மைகள் செய்யும் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது. கூடவே ராகு இருக்குது. இந்த சுக்கிர பகவான் செய்யக்கூடிய சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களை ஊதி பெருசு பண்ணுற வேலையை அந்த ராகு பண்ணிடுவார். தவறாக ஒரு வார்த்தை, மிஸ்கம்யூனிகேஷன், தெரியாமல் ஒரு வார்த்தை விட்டுருப்பீங்க, அதை பெரிய லெவலில் பில்டப் பண்ணி அதை பெருசு பண்ணி இவர் அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரை டேமேஜ் பண்ணி உங்களை கீழே இருக்கக்கூடிய வேலைகளை அந்த ராகு பகவான் செய்வார். சுக்கிரன் செய்யக்கூடிய கெட்ட பலனை 100 மடங்கு ஆக்கிற வேலையை ராகு செய்வார். அதனால தான் அந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. ஆல்ரெடி ரொம்ப மன ரீதியான ஆக்சிலேஷன் இருக்குது. இப்போ இன்னும் அந்த பயம் அதிகரிக்கக்குண்டான ஒரு அமைப்பு சொல்லுது. தேவையில்லாமல் பயம் அப்படிங்கிறது கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத மீண்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா அது இந்த காலம் மாறிச்சுன்னா இன்னும் அப்படியே பீஸ்ஃபுல்லாக ஆகிட போகிறீங்க. அதுக்காக பயந்துட்டு ரொம்ப குழப்பமாயிட்டு தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது, டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கையில் இருக்கிற காசு கரைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நடக்கும். ஸோ அதிலெல்லாம் ரொம்ப நிதானமாக இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவும் பார்த்துட்டோம். இப்போ பாசிட்டிவை இன்னும் பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கும் நெகட்டிவே இல்லாமல் போகிறதுக்கும் என்ன சாமி பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு போகணும்.
பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். தேனு தினமாவை வச்சு வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வர இருக்கக்கூடிய 90% பிரச்சனைகள் தீரும். தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறதுக்குண்டான வேலை நடக்கும். மேலும் மீனராசி மீனலக்க நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வுடன் திருச்சிற்றம்பலம்.